வணக்கம், நான் சுபா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வணக்கம் நெதர்லாண்ட்ஸ். 2025ல் நீங்கள் நெதர்லாண்ட்ஸ் மூவ் ஆகணும்னு விருப்பப்படுறீங்க, இங்கத்த காஸ்ட் ஆஃப் லிவிங் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதில் மேஜரான ஹவுசிங், க்ராசரி, ஹெல்த் கேர், டிரான்ஸ்போர்ட்டேஷன், சைல்டு கேர் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸ்பென்சஸ் இந்த நெதர்லாண்ட்ஸ் அப்படின்னா அது வந்து ஹவுசிங் தான். 75 ஸ்கொயர் மீட்டர் இருக்கிற ஒரு வீடு பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி சென்டராக இருந்துச்சுன்னா €2000, சபர்பன் ஏரியாஸாக இருந்துச்சுன்னா 1500, ஸ்மால் சிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா €1000. இது வந்து மினிமம் ரெண்ட்டு. அது போக இந்த கேஸ், எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் பில்லு இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா மந்த்லி ஒரு €120லேருந்து €180 வரைக்கும் செலவாகும் அப்படின்னு வைங்களேன். இந்த வீடு வாடகைக்கு பார்க்குறதுல ஒரு மெயின் பார்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து வாடகை வந்து அதிகமாகவும் கம்மியாகவும் இருக்கும். அடுத்ததான் நம்ம வந்து கிராசரிஸ் பார்க்கலாம். கிராசரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பேர் கொண்ட குடும்பமாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு €600லேருந்து ஒரு €700 வரைக்கும் செலவாகுதுங்க. இதில் வந்து எப்படின்னா இது டிபெண்ட்ஸ் ஆன் ஃபேமிலி. நம்ம வந்து நான் சொல்கிற தொகை வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கலாம். பட் ஆனால் வந்து கிட்டத்தட்ட எனக்கு இந்தியன் கிராசரிஸ் ஆகட்டும், இல்லாட்டி நான் வந்து லோக்கல் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறதாகட்டும், எனக்கு கிட்டத்தட்ட வந்து கண்டிப்பாக 500லேருந்து 600 வரைக்கும் எனக்கு மந்த்லி வந்து செலவாகுது கிராசரிஸ்க்கு. இப்போ நாங்கள் வந்து நான் வெஜிடேரியன், எனக்கு வந்து நான்வெஜ்ஜுக்கே வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய செலவாகும். ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு ஃபேமிலியை பொறுத்து, ஒவ்வொரு குடும்பங்களில் எந்த மாதிரி சமைக்கிறாங்க, எந்த மாதிரி சாப்பிட்றாங்கங்கிறத பொறுத்து கிராசரிஸோட செலவு இது வந்து ஒரு தோராயமான செலவு தான். அடுத்ததாக போக்குவரத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். சொந்தமாக கார் வச்சுக்கிறதும் நெதர்லாண்ட்ஸில் ரொம்பவுமே வந்து காஸ்ட்லியான ஒரு விஷயந்தான். ரோட் டேக்ஸ், இன்சூரன்ஸ், அது இதுன்னு நம்ம அதுக்கும் செலவாகிக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் என்னென்னா குழந்தைங்க இருக்கிறதுனால அவங்களும் கொஞ்சம் அப்போ நம்மளோட வெதரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெதர்லாண்ட்ஸில் ரொம்ப மோசமான வெதராக இருக்கும். அந்த சமயத்தில் பஸ்ஸில் போயிட்டு ட்ரெயினில் போயிட்டு அப்படின்னு சிரமப்பட வேண்டான்ட்டு மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து கார் வச்சுருப்பாங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து ஓவி சிப் கார்டு வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வந்து டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படியும் ஒரு €50லேருந்து €100 வந்து செலவாகும். சில பேர்த்துக்கு வந்து ஆஃபீஸில் வந்து அதை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவாங்க. குறிப்பிட்ட வயசுக்குள்ள குழந்தைகளுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ. இதே டீனேஜராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நம்ம வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். கார் வச்சுருந்தோம் அப்படின்னா அது பார்க்கிங் ஃபீஸுன்னு தனியாக நம்ம கட்டணும். அதுவும் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் சிட்டிஸ். நம்ம எந்தெந்த சிட்டிஸில் வந்து இருக்கிறோமோ அந்தந்த சிட்டிஸில் வந்து பார்க்கிங் ஃபீஸே வந்து ஜாஸ்தியாக இருக்குங்க. இப்போ ஆம்ஸ்டல்வீன், ஏன்னா ஆம்ஸ்டல்வீனில் நாங்கள் இருந்தங்கேட்டி நான் சொல்கிறேன். ஆம்ஸ்டல்வீனையும் அல்மீரையும் நான் வந்து எப்படி வேறுபடுத்தி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆம்ஸ்டல்வீனில் இருந்தோம் அப்படின்னா பார்க்கிங் ஃபீஸ் வந்து ஜாஸ்தி. இதே அல்மீரையில் பார்க்கிங் ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மி. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே சிட்டிஸ்க்கு தகுந்த மாதிரி வேறுபடும். இதில் வந்து நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னா ரோட் டேக்ஸ் கம்மி. இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதிலெல்லாம் எப்படியெல்லாம் மிச்சம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து மிச்சம் பிடிச்சிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சைக்கிள் தான் இங்கே மோஸ்ட்லி பக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒர்க்குக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து சைக்கிளே எல்லாத்துக்குமே உபயோகப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஷனுக்கு பக்கத்தால் இருக்கிறீங்க, இல்லை உங்களோட ஒர்க்குக்கு போகிறதுக்கு வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து இங்கே நல்லாவே அவைலபிலிட்டி இருக்குது. அதனால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுமே வந்து நம்மளுக்கு ஓகே தான். ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு வருவோம். ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடிப்படையான ஒரு மருத்துவ காப்பீடு நம்ம இங்கே எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு தோராயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு €150 ஒரு ஆளுக்கு மந்த்லி. இது வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்குங்க. அதான் ஸ்கூல்ஸ்க்கு வருவோம். எஜுகேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டச்சு ஸ்கூல் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நம்ம வந்து சில ஸ்கூல்ஸில் வந்து கேட்பாங்க இந்த மாதிரி நீங்கள் விருப்பப்பட்டால் இயர்லி இவ்வளோ பணம் கட்டலாம் அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து நம்ம விருப்பம் தான். கொடுக்குறா அப்படி இருந்தால் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா அது ஒரு பிரச்சனை இல்லை. அப்புறமா இது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் போனோம் அப்படின்னா ப்ரைமரி லெவலில் சில இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஸ்கூல்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஒரு 5,000லேருந்து ஒரு 7,000 வரைக்கும் வந்து ஆகும்னு வைங்களேன் இயர்லி. இதே கவர்மெண்ட் எய்டடில் செகண்டரி எஜுகேஷனாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு 8,000லேருந்து 12,000 வரைக்கும் இயர்லி ஃபீஸ் இருக்கும். அது போக இங்கே வந்து ஆம்ஸ்டர்டாம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், பிரிட்டிஷ் ஸ்கூல், அப்புறம் ஹேக் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், இந்த மாதிரியான நேஷ்னல் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஸ்கூல்ஸில் இயர்லி 15,000லேருந்து 25,000 வரைக்கும் ஃபீஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு மினிமமான கால்குலேஷனில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததாக வந்து சைல்டு கேருக்கு வந்து 2 பேரண்ட்ஸும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இங்கே வந்து கவர்மெண்ட் சப்சிடி இருக்கும். இப்போ நீங்கள் ஒர்க் போகிறீங்க, மார்னிங் 7:30லேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு டே கேரில் விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா பெர் ஹவருக்கு 8 யூரோஸ்லேருந்து 12 யூரோ வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. இதே ஆஃப்டர் ஸ்கூல் கேர் அந்த மாதிரி இருக்கும், அதை வந்து இங்கே பிஎஸ்ஓன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்கூல் முடிஞ்ச உடனே அவங்களே வந்து பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்ககிட்டையும் வந்து இதே மாதிரி தான் பெர் ஹவர் சார்ஜ் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இயர்லி இன்கம்மை வச்சு அவங்க வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சப்சிடி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சைல்டு கேர் ப்ரொவைடர் கிட்ட நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடுதல் செலவுகளான நம்மளுடைய உடை, காலணி வாங்குறது, வேறு குழந்தைகளுக்கான டாய்ஸ் வாங்குறது, இந்த மாதிரியான செலவுகள் எல்லாம் இருக்கும்ல. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து நெதர்லாண்ட்ஸில் ட்ரெஸ் காஸ்ட் வந்து ஜாஸ்தின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நாங்கள் வந்து ஜெர்மனியில் கொஞ்ச நாள் இருந்திருக்கிறோம். ஜெர்மனிலேருந்து நாங்கள் நெதர்லாண்ட்ஸ் மூவ் ஆகி நான் ஒரு கடையில் போய் அதனுடைய ப்ரைஸஸ் பார்க்குறப்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இயரில். எனக்கு இப்போ ஒவ்வொரு இயர் இப்போ 3 years ஆகிடுச்சு. இந்த 3 yearsலேயும் வந்து எப்படியோ அதிகமாகிக்கிட்டே தானே போகும். அதனால் வந்து இங்கே நெதர்லாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ்ஸோட காஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். அப்புறம் நெதர்லாண்ட்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ காஸ்ட் ஜாஸ்தி இருந்தாலுமே எல்லாருமே வந்து பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து இங்கே நிறையா பேர் குழந்தைகள் முதல் கொண்டு எல்லாருமே உபயோகப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதுதான் எப்படின்னு தெரியல. இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா வெதர் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது இல்லை. எவ்ரி 3 months எவ்ரி 4 months ஒவ்வொரு வெதர் சேஞ்ச் ஆகுறப்ப குழந்தைகளும் அதே சமயம் வளர்றாங்க. அப்போ நம்ம வந்து வெதர் சேஞ்ச் ஆகுது, குழந்தைங்க வளர்றாங்க, வெதர் சேஞ்ச் ஆகுது, குழந்தைங்க வளர்றாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து வாங்கின துணியை அடுத்த சீசனுக்கு நம்மளால் போட முடியறதில்ல. அது வந்து இங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுனால எப்படியும் வந்து மந்த்லி குழந்தைகளுக்கான ட்ரெஸ்ஸஸ், நம்மளுக்கான ட்ரெஸ்ஸஸ் அப்படின்ட்டு வாங்கணும் அப்படின்னா எனக்கெல்லாம் வந்து ஒரு 100 யூரோஸ்லேருந்து 50 யூரோஸ் வரைக்கும் ஆகுதுங்க. உண்மையாகவே அதைத்தான் சொல்லணும். நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்துடுறோம், இயர்லி வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடுறோம் அப்படின்னாலும் எப்படியும் ஏதாவது ஒரு செலவாயிருதுங்க. அது வந்து கண்டிப்பாக வந்து உண்மை. இப்போ எவ்ரி மந்த் அந்த 100 யூரோ ஆகாட்டாலும் அட்லீஸ்ட் எனக்கு வந்து ஒரு 2 months ஒன்ஸ் குழந்தைகளுக்கு எடுக்கிறது, ஃபேமிலியில் எனக்கு என் ஹஸ்பண்டுக்குன்னு ஆகிறது வந்து கண்டிப்பாக ஆகுது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பேசிக்கான செலவுகள். நம்ம வாங்குகிற சம்பளத்தில் நான் வந்து ரொம்ப இறுக்கி பிடிச்சி தான் செலவு பண்ணுவேன், இஷ்டத்துக்கு செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக இறுக்கி பிடிச்சோம் அப்படின்னா ஒரு 3,500லேருந்து 3,600 யூரோ மந்த்லி வந்து எக்ஸ்பென்சஸ் இருக்கும் கண்டிப்பாக, காரு இதெல்லாம் சேர்த்து. அதுக்கப்புறம் இல்லை நான் வந்து சகஜமாக செலவு பண்ணுவேன், நான் வந்து ட்ரிப் போகணும், இல்லை நான் வந்து நல்லா ஒரு லைஃப் ஸ்டைல், நல்ல ஒரு சூப்பர் ரேஞ்சான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக 5,000க்கு மேலே வந்து நம்மளுக்கு செலவாகும். ஏன்னா நம்மளுக்கு இதில் வந்து ஃபேமிலி நீட்ஸ், லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ்ன்னு இருக்குது இல்லை. ஸோ இதை பொறுத்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான செலவுகள் வந்து கண்டிப்பாக ஆகும். ப்ராப்பரான பட்ஜெட்டிங்கும் பிளானிங்கும் இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம கொஞ்சமாவது சேவ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வெளிநாடு வர்றதே எதுக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு தானே, சேவ் பண்ணுறதுக்கு தானே. ஸோ அதனால் வந்து கரெக்டாக நம்ம போனோம் அப்படின்னா தான் சேவ் பண்ண முடியும். கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் நெதர்லாண்ட்ஸில் இந்த 30% ரூலிங் இருக்கிறங்கேட்டி பரவாயில்ல எல்லா ஃபேமிலிக்குமே. 30% ரூலிங் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான், நம்மளுக்கு வந்து நிறையா கையை கடிக்கும். நான் இப்போ சொன்ன எல்லாமே வந்து ஒரு தோராயமான கணக்கு தான், இதில் கூட குறையன்னு எல்லாமே இருக்கும். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உதவியாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.